இப்போ இந்த திருநீற்று பதிகத்தில் 6ஆம் பாடல் அறுத்தமாவது அறுத்தம். வார்த்தையை கவனிக்கின்ற பொழுது இது தமிழ்ல வழக்குல இருந்து மறைந்து போன சொல். அறுத்தம் அதாவது நீருன்னு பிரிக்கணும். அறுத்தம் ஆவதுன்னு படிச்சிடக்கூடாது. அறுத்தம் அது ஆவது நீரு, அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானம் அழிப்பது நீர், பொருத்தம் அதாவது நீரு, புண்ணியர் பூசும் வெண்ணீரு, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தம்ன்ற சொல்லுக்கு செல்வம்னு பொருள். அறுத்தம் அது ஆவது. செல்வம்னு தனியா ஒண்ணு கிடையாது. திருநீரு என்பதே செல்வமாக கருதப்பட வேண்டும். நாம என்ன நினைத்து கொள்ளுகிறோம்? இந்த உலக வாழ்க்கைக்கு உரியதாகிய செல்வத்தை தரவல்லது நீரு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அதுவும் தரும். ஆனால் இங்க என்ன சம்பந்தர் சொல்லுகிறார்னா, அறுத்தம் நாளே செல்வம் அது ஆவது நீர். அதுவே செல்வமாக நின்று நமக்கு நல்ல பயனை தரும். திருநீரு என்பதே செல்வம். ஞாபகம் வச்சுக்கணும். திருநீரை அணிதல் என்பது சைவத்துல ஒரு நம்பிக்கை உண்டு. திருநீரு, திரு அக்கம் என்று சொல்லக்கூடிய ருத்ராட்சம், இந்த இரண்டினையும் அணிந்து கொள்ளுதற்கே பூர்வ புண்ணிய பலன் இருக்க வேண்டும் என்று விளக்குவார்கள். அவ்வளவு எளிதல்லன்னு. அதாவது திருநீரை ஒருவன் இட்டுக் கொள்ளுதலும் அந்த சிவனினுடைய குறியீடாக கருதக்கூடிய அக்கம் என்கின்ற உருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளுதற்கும் நாம பிறவியின் தோறும் அல்லது போன பிறவியில ஏதாயிலும் புண்ணியம் செய்திருந்தாலன்றி இவைகளை தீண்டுதற்கும் அணிதற்கும் வாய்ப்பு இருக்காது. அப்படி ஒரு மேலான நம்பிக்கை. அதனாலதான் திருநீரு என்பதே செல்வம்னு எழுதினார். திருநீற்றை அணிந்து கொள்வதினால் செல்வம் வருவதுன்றது இல்லை இங்க பொருள். அறுத்தம் அது ஆவது நீர். நீங்கள் செல்வம் என்று எதை கருதுகிறீர்களோ அதனை தருவதாக, அதனை ஆக்க வல்லதாக, அதுவாகவே செல்வம் என இருப்பது திருநீர். அதை விட அடுத்த வார்த்தை அவலம் அறுப்பது நீர். அவலம் அப்படின்னாக்க நம்முடைய துன்பம்னு பொருள். இக உலக வாழ்க்கையில நாம பெறுதற்கு உரியதாகிய துன்பத்தை போக்க வல்லதாக இருப்பது திருநீர். உலக வாழ்க்கையில நமக்கு பல்வேறு நிலைகள்ல அவலம் வரும். நம்முடைய தகுதிக்கு அவலம் வரும், நாம் வாழும் முறைக்கு அவலம் வரும், வாழ்வியலில் அவலம் வரும். அவலம் என்பது ஒரு பொது சொல். அந்த அவலம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் எதிர்பார்க்கப்படக்கூடிய எல்லா நிலைகளுக்கும் அந்த அவலம் வரும். அந்த அவலத்தை அறுப்பது, அவலத்தை உங்களிடம் இருந்து முற்றிலுமாக நீக்குதல், அறுத்து எடுத்தல். ஏனென்றால் நமக்கு பார்க்கிறோம், நம்ம பழைய இலக்கியங்கள்ல நம்மிடம் இருக்கக்கூடிய தவறுகள் ஏதாயினும் உண்டு என்றால் அந்த தவறுகளை அகழ்ந்து எடுக்கணும்னு தான் சொல்லுவார். குமரகுருபரர் எழுதுவார், அகழ்ந்து எடுத்து அப்படிப்பட்ட அடியவர்களினது உள்ளத்திலே ஒளியாக நீ நிற்பாய். அப்ப அகழ்ந்து எடுத்தல்னா அந்த நடைமுறையில ஒரு சொல் சொல்லுவார்கள், வேரோடும் வேரடி மண்ணோடும் எடுக்கணும். அதுக்கு பேர் அறுத்தல்னு பேர். கொஞ்சம் கூட பிசிறே இல்லாமல் முற்றிலுமாக நீக்க வேண்டும். ஆகவேதான் அவலத்தை திருநீரு முற்றிலுமாக அறுத்தொழிக்க. அடுத்ததுதான் அழகு, வருத்தம் தணிப்பது நீரு.
நமக்கு உலக வாழ்விலே ஏற்படக்கூடிய வருத்தத்தை போக்காது. வருத்தம் என்பது நாம வருவித்துக் கொள்வது. ஞாபகம் வச்சுக்கணும். வருத்தம் என்பது நாம வருவித்துக் கொள்வது. அதை தணிக்கத்தான், அதை நீக்க வேண்டும்னா நாம் தான் முயற்சி எடுக்கணும். நாம் வருந்துவதற்கு உரிய நிலை வருகிறது என்றால் வாழ்க்கையில நாம கடைபிடித்த சில தவறான செயல்களினால் நம்முள் வந்து தோன்றுவது வருத்தம். அதற்கு முழு முதல் காரணம் நாமே. ஆகவே அவ்வாறு நம்மை அறியாமல் ஒரு தவறு செய்து அது நமக்கு வருத்தமாய் வருகின்ற பொழுது அந்த வருத்தத்தை அனுபவிக்காமல் நீங்கள் வெளியேற முடியாது. அப்படி வருந்துகின்ற பொழுது நமக்கு உரியதாகிய அந்த வருத்தத்திலிருந்து அதனது வேகம், அதனால் விளையக்கூடிய துன்பம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவினுக்கு தனிவான முறையில இந்த திருநீரு உதவும். வருத்தத்தை போக்காது. இந்த வடமொழியில ஒவ்வொரு உயிரும் பெறுதற்கு உண்டான வினைகள் என்னன்னு கேட்டதை 3ஆக பகுத்தார்கள். ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம் என்று. ஆகாமியம் என்பது ஆகூழ், நீங்கள் பிறவிதோறும் செய்தற்கு உரியதாக இருந்த நல்வினைகள். சஞ்சிதம் என்பது உங்களால் மேற்கொள்ளப்பட்ட தவறுகள். அவைகள் பிறவிதோறும் தொடர்ந்து கணக்கிடப்பட்டு நீங்கள் எந்த பிறவி எடுத்தாலும் உங்களை அது வந்து அடையும். வள்ளுவர் சொல்லுவார் ரொம்ப அழகா, அது 7 பிறவி எடுத்தாலும் தொடர்ந்து வரும். எது போல உடலினது நிழலானது உடலை விட்டு விலகாதது போல, நிழலானது அடிதன்னை வீயாது உறைந்தற்று என்பது போல அவரவர் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அவர்களை வந்து அடையும். இது ஆகாமியமும் சஞ்சிதமும். பிராரப்தம் என்பது எடுத்த பிறவியில, இப்ப மனிதராய் பிறந்திருக்கோம்னா இந்த பிறவியில நாம தெரிந்து செய்த பாவங்கள், அதன் பலன் இந்த பிறவியிலேயே அனுபவிப்போம். இப்ப நான் அதை வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. இப்ப நமக்கு உடல் சரியில்லைன்னு வைத்துக் கொள்ளும். உடல்ல ஒரு நோய் இருக்கு. இந்த நோய் நாம் சென்ற பிறவியில் செய்த பாவத்தின் விளைவாக இந்த பிறவியில அந்த நோய் நம்மை தாக்கி இருக்கிறது. சஞ்சிதம். சரி, அப்ப போன பிறவியில நாம நல்லதே செய்யலையான்னா நல்லதே செஞ்சதுனால அந்த நன்மையின் பயனாக இந்த பிறவியில வந்த இந்த நோய்க்கு நல்ல மருத்துவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நல்ல மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நல்ல மருந்துகளை வாங்கி உட்கொண்டு அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான வழியும், இவைகளுக்கு உரிய அளவிலே செலவு செய்தற்கு உண்டான செல்வமும் நம்மிடம் இருக்கும். பிராரப்தம் என்பது நோய் கண்டது முதல் அது தீருகின்ற வரைக்கும் உண்டான உபாதை இருக்க, அதை யாராலும் யாருக்கும் மாற்றி தர முடியாது. அது பிராரப்தம். அதை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அதுல இருந்து விடுதலை எல்லாம் கிடையாது. ஆகாமியம் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான மேலான வழிவகைகளை தரும். சஞ்சிதம் நோயாக வந்து உங்களை வருத்தும். ஆனால் நோய் கண்டது முதல் அது தீருகின்ற வரைக்கும் நீங்கள் என்னதான் உயரிய மருந்துகளை உட்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் அது தோன்றியதிலிருந்து முடிகின்ற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல உங்கள் உடல் பெறக்கூடிய வாதனை இருக்க, துன்பம் இருக்க, அதை உங்களை விட்டு விலக்க முடியாது. அந்த துன்பத்தை, வருத்தத்தை இந்த திருநீர் தணிவிக்கும், குறைக்கும். இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய
அளவினுக்கு மனத்தின் கண் திடத்தை கொடுக்கும், மனத்துல ஒரு தெளிவை கொடுக்கும், அது இல்லாமல் போக்காது. ஆகவேதான் வருத்தம் தணிப்பது நீர். இந்த பிராரப்தத்தினால் விளையக்கூடிய அந்த அவலத்தை, அந்த பிராரப்த கர்மத்தினால் விளையக்கூடிய இன்னலினை தணிக்கும், இல்லாமல் போக்காது. ஞாபகம் வச்சுங்க, வினை கோட்பாட்டுல இதுதான் அடிப்படை. தொடக்க காலத்துல வினை கோட்பாடை இப்படித்தான் உருவாக்கினார். ஆனால் நாளடைவில் இந்த மதங்கள் தங்களினது செல்வாக்கை நிலைநிறுத்தி கொள்ளணும், தங்கள் மாட்டு மக்கள் அதிகமாக வந்து சேரணும் என்பதினாலதான் எல்லா மதங்களும் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை கையாளத் தொடங்கியது. எந்த அடிப்படையிலும் ஆய்வு செய்தீர்கள் என்றால், வினை கோட்பாடு என்பது உங்களுக்கு வந்ததாகிய வினையை நீங்கள் அனுபவித்தே கழிக்க வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. இந்த கிறிஸ்துவத்துல பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வது போலவோ அல்லது அவர்களால் செய்யப்பட்ட பாவங்களை இயேசுவின் இரத்தத்தினால் தூய்மையாக்கப்பட்டது என்பது போலவோ, கந்தர் அனுபூதியில முருகனது திருத்தாள் பட்டு அவரவர் தலையில் எழுதப்பட்ட பிரம்மனினுடைய எழுத்து மாற்றப்படுகிறது, அவன் கால்பட்டு அயனால் எழுந்த எழுத்து அழிந்ததுன்னு சொல்லுவதெல்லாம் பின்னாடி ஒவ்வொரு மதங்களும் தங்கள் பால் மக்களை அதிகமாக ஈர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதே ஒழிய வினை என்பது அனுபவித்தாலன்றி கழியாது. நம்மாழ்வார் ரொம்ப அழகா சொன்னார், அவரவர் வினை வழி அவரவர் அடைய நின்றனரே. அதிலிருந்து நீங்கள் தப்பித்தல் என்பது நடவாது, இயலாது. அப்படி வினையை அனுபவிக்கின்ற பொழுது, உடல் வாதனைக்கு உட்படுகின்ற பொழுது, மனது தடுமாறுகின்ற பொழுது, அப்பொழுது திருநீரு தடுமாற்றத்தினை குறைக்க, வாதனையை எதிர்கொள்ள தேகத்தினுக்கு உண்டான ஆற்றலை மன உறுதியினால் பெற இந்த திருநீரு உதவும். மாறாக திருநீரை அணிந்து கொள்வதினால் இவைகளெல்லாம் நீங்கும்னு பொருள் சொல்லக்கூடாது, தணிக்கும். பாருங்க, விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான். அவ்வளவுதான். விநாயகனை வழிபடும் போது உண்மை நிலை அதுதான், தணிவிப்பான். தணிப்பதற்குத்தான் இந்த திருநீர் பயன்படும், ஒன்றை இல்லாமல் ஆக்காது. ஏனென்றால் வினை என்பது கழிப்ப கழிவதுதான். அதை நீங்க ஏதாயிலும் ஒரு வழிபாட்டினால் உடனே நீக்கிவிட முடியும் என்று எண்ணுதல் பிசகு. அப்படியெல்லாம் வழிபாட்டினை அறிமுகப்படுத்தக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? தவறு செய்துவிட்டு இன்ன வழிபாட்டை செய்வதனால் அந்த தவறினால் விளைந்த பாவம் நீங்கும்னு அவனவன் தன்னுடைய பாவத்தை நீக்கி கொள்ளுதற்கு வழிபாட்ட ஒரு புதுப்பித்தலுக்கு உண்டான கடவுச்சீட்டா பயன்படுத்துது. அது ஒரு ரெனியூவலிங் ஸ்பாட் ஆயிடும். வினை கோட்பாட்டை தெளிவா தெரிஞ்சுக்கணும். தவிர்க்க முடியாதது எதுன்னா, இந்த 3 வகைகளினால் ஒவ்வொருவரும் பெறக்கூடிய இன்பமோ துன்பமோ தவிர்க்க முடியாது. தெளிவு பண்ணிக்கணும். அதனாலதான் வருத்தத்தை தணிப்பது நீரு, வானம் அழிப்பது நீர். அந்த வருத்தத்தை தணிவித்து உங்களுக்கு உரியதாகிய பாவத்தினை நீங்கள் துய்த்து கழிந்ததன் பின் வானம் அளிப்பது, வானுலகத்தில் உங்களுக்கு இடமளிப்பதற்கு வழியினை காட்டுவதாக இந்த நீர் இருக்கும். வானம் அளிப்பது நீர். பொருத்தம் அதாவது நீர். ரொம்ப அழகான விஷயம் அது. அதாவது பொருத்தம், அதாவதுன்னா எல்லோருக்கும் பொருத்தம் என்கின்ற ஒன்றை அந்த திருநீரே தரும். யார் வேண்டுமானாலும் திருநீரை பூசிக்கொள்ளும், யாருக்கும் அது பொருந்தி நிற்கும்.
கடவுளை ஏற்பவனுக்கும் மறுப்பவனுக்கும், சைவம் அல்லாத பிற சமயங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் இந்த திருநீரு பொருத்தமாக போய் நிற்கும். ஏனென்றால் உலக தத்துவத்தினது உச்ச நிலையை சொல்லுவது திருநீர். என்றோ ஒரு நாள் நீ பிடி நீரும் இல்லாது இந்த சாம்பலாய் உதிரப் போகிறாய். எல்லா மதத்துக்கும் இது பொது. எல்லா மதங்களும் மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றன. எல்லா மதங்களும் மரணத்தை தவிர்ப்பது இல்லை. அந்த மரணத்தினுக்கு அவர்கள் தரக்கூடிய விளக்கங்கள் தான் வேறே ஒழிய மரணங்கள் இல்லை என்ற ஒன்று கிடையாது. அதனாலதான் இது எல்லா மக்களுக்கும் பொருத்தமாக அமைவது நீரு, புண்ணியர் பூசும் வெந்நீர். அதுக்குதான் முன்பே சொன்ன சைவத்துல பிறவிதோறும் புண்ணியம் செய்தவர்களால் அன்றி இந்த திருநீற்றினது மகத்துவத்தை அறிந்து பூசிக்கொள்ளுதலும் அக்கம் என்கின்ற ருத்ராட்சத்தை அணிவதும் என்பது இயலாது. அதனால்தான் விளக்கம் கொடுத்தார், புண்ணியர் பூசும் வெந்நீர். எவன் ஒருவன் பிறவிதோறும் புண்ணியத்தை செய்திருக்கிறான், அந்த புண்ணியத்தை செய்தவர்கள்தான் இந்த திருநீரை பற்றி அறிந்து கொள்ளுவதற்கு ஏதுவாகும். அதனால் அதன் பால் ஈடுபாடு கொண்டு அதனை பூசிக்கொள்வார்கள். ஆகவே புண்ணியர் பூசும் வெந்நீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த அழகிய மாளிகை. திருந செல்வம், செல்வச் செழிப்பு மிகுந்த மாளிகைகளினால் சூழப்பட்ட மதுரை என்கின்ற மாநகர் திரு ஆலவாய் என்று அந்த நகரின் மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சிவனது கோவில் திரு ஆலவாய் என்பது சிவன் கோவிலுக்கு பேரு. அந்த திரு ஆலவாய் அழகு மிகுந்த செல்வச் செழிப்பு உடைய மாளிகைகளினால் சூழப்பட்ட அந்த மதுரையம்பதியில் திரு ஆலவாய் என்கின்ற தலத்திலே எழுந்தருளியுள்ள சிவபெருமானது ஆற்றலுக்கு உரியதாக உள்ள நீருதான் இந்த திருநீரு. ஆகவே திருநீரு என்பது பூசுதலினால் பிறவி பாவங்கள் போகுமா? இல்லை, பிறவிதோறும் வரும் பாவங்களை தணிவிக்கும். நீங்கள் அனுபவிப்பதற்கு ஏற்ற அளவிலே அது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்காமல் அதை அனுபவிப்பதற்கு உண்டான ஆற்றலை, மனோதிடத்தை இந்த திருநீரு தரும் சொல்லிட்டு அடுத்து ஒரு புராண குறிப்புக்கு போறார். எயிலது அட்டது நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு, பாக்கியமாவது நீரு, துயிலை தடுப்பது நீரு, சுத்தம் அதாவது நீரு, அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரு. இதுல ஒரு புது குறிப்பை தந்தார். இதுவரைக்கும் சிவனோடு தொடர்பு படுத்தி திருநீற்றின் பெருமையை சொன்னவர் இங்க சக்தியை தொடர்பு படுத்தி திருநீருக்கு புதியதோர் ஆக்கத்தை தருகிறார். அது அவர்களால தான் முடியும். அந்த சொற்கள் எல்லாம் அவர்கள் அறியாமல் மிகப்பெரிய ஆளுமையோடு வந்து விழுகிறது. எப்படியா? எயில் அது அட்டது நீர். எயில்னா 3 புறங்கள்னு அர்த்தம். எயில்னா 3 கோட்டைகள். ஒரு காலத்துல பொன், வெள்ளி, இரும்பு என்கின்ற உலோகங்களினால் 3 கோட்டைகளை 3 அரக்கர்கள் வைத்திருந்தார்கள். அந்த கோட்டைகள் பறக்கும் ஆற்றல் உடையன. அந்த கோட்டைகளை கொண்டு பல அடியவர்களை, மக்களை இந்த அரக்கர்கள் துன்புறுத்தினார்கள். அந்த அரக்கர்களை, அவர்களது கோட்டைகளை அட்டது என்றால் அழித்ததுன்னு அர்த்தம். அடுனா அழின்னு அர்த்தம். அதனாலதான் சிவபெருமான் 8 இடங்கள்ல அரக்கர்களை அழித்தான். அந்த தலங்களுக்கு பேரு அட்ட வீரட்ட தலங்கள் 8ன்னு பேரு. அட்டனா 8ன்னு அர்த்தம். அஷ்டம்ன்ற பொருள் வந்தா 8. அஷ்ட திக்கு பாலகர்கள் அப்படி கொள்ளாமல் தமிழ்ல அட்டான்னு எடுத்துக்கணும்.
அடுதல் என்றால் அழித்தல். அட்டான் என்றால் அழித்தான் அர்த்தம். அட்ட வீரட்டம் வார்த்தையை கவனிங்க. 8 இடங்களில் வீறு கொண்டு எழுந்து சிவனார் அரக்கர்களை அடப்பண்ணினார், அழித்தார். அதுல ஒரு தலம் எதுனாக்க கெடிலம்னு ஒரு நதி ஓடுகிறது கடலூர்ல. அந்த கெடில நதிக்கரையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிவத்தலம் திருவதிகைன்னு பேரு. ஏற்கனவே திருவதிகையை நாம படிச்சிருக்கோம். நாவுக்கரசருக்கு முதல்ல அருள் பாலித்த தலம் அதுதான், திருவதிகை வீரட்டனம் தான். அங்கதான் நாவுக்கரசர் சென்று தனக்கு உண்டானதாகிய சூலை நோயை போக்கிக் கொண்டார். போய் அங்க பாடினதுதான் அவருடைய முதல் தேவாரம், குற்றாயினவாறு விளக்கடலில். அந்த திருவதிகையில தான் இந்த முப்புறத்துல உண்டான அரக்கனை சிவன் அழித்ததாக வரலாறு அல்லது புராணம் சொல்லுகிறது. அதனால இந்த திருவதிகை வீரட்டனம் அங்க எயில் ஆக பறந்து திரிந்து மக்களுக்கு இடையூறு அளித்த அந்த முப்புறங்களை அட்டு அதை திருநீராக மாற்றினான், நீராக போகும்படி அழித்தான். ஆகவேதான் எயிலது அட்டது நீர். அந்த பெரும் ஆற்றல் உடைய கோட்டைகளை நீராக மாற்றினான் சிவபெருமான். அப்போ அதை நீராக மாற்றினான்னா அத்தகு ஆற்றலுக்கு உடையது நீர். எதனை அவன் அழித்தானோ அதனை நீராக மாற்றினான். அப்போ அந்த நீரினை எடுத்து அணிந்து கொண்டால் அந்த எயில்களை அழித்ததற்கு இணையான மனோ ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இது திருமந்திரம் பின்னாடி பேசும். அந்த பனித்தலையன் முப்புறம் எரித்தார் என்பார் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம். நம்ம மனதினுள் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மூன்றும் தான் 3 கோட்டைகளாக இருக்கு. அந்த 3 கோட்டைகளை அழிப்பதுதான் திருநீற்றினது மேலான செயல். ஆகவே எயில் அது அட்டம், அட்டது நீரு, இருமைக்கும் உள்ளது நீர், இம்மைக்கு மகிழ்வும் மறுமைக்கும் மேலான வாழ்வையும் தருவது திருநீர். அதனால்தான் பழமொழியே உண்டு, திருநீரு இட்டு யார் கெட்டார், திருநீரு இடாது யார் வாழ்ந்தார். அதை வேகமா சொல்லும் போது பொருள் எதிர்மறையா போயிடும். திருநீர் இட்டார் கெட்டார், இடாதார் வாழ்ந்தார். அப்படி இல்லை பொருள். அது திருநீரு இட்டு யார் கெட்டார், திருநீரு இடாது யார் வாழ்ந்தார். ஆகவே திருநீரை இடுதல் என்பது இம்மைக்கும் மகிழ்ச்சி, மறுமைக்கும் அது மேலான கதியை தரும். ஆகவே இருமைக்கும் உள்ளது நீர், பயிலப்படுவது நீர். ரொம்ப அழகான வார்த்தை இது. பயிலப்படுவது நீருனாக்க பயிலுதல் என்றால் பழகுதல் அர்த்தம். அந்த பழகுதல் அப்படின்னு சொன்னாக்க திருநீரை அணிந்து அணிந்து பழகணும். நல்ல விஷயங்களை பழகி பழகி நமக்கு அது பயன்படக்கூடிய அளவுல அந்த பழக்கத்தை பண்படுத்தி கொள்ளணும். நீங்க கோவில்கள் எல்லாம் சிவ வழிபாடு செய்து அந்த சிவனுக்கு உண்டான கற்பூரத்தை காட்டியதன் பின் அந்த சிவாச்சாரியார் வெளியே வந்து அந்த கற்பூர தீபத்தை காட்டுவார்கள். நாம கண்ணில் ஒற்றிக்கொள்வோம். அப்புறம் எல்லோருக்கும் திருநீர் அளித்து கொண்டே வருவார். அந்த 2 விரல்ல திருநீரை எடுத்து போட்டுக்கொண்டே வருவார். எல்லோருக்கும் கொடுத்து முடித்ததன் பின் இவருடைய விரல்கள்ல அந்த திருநீர் ஒட்டி இருக்கு. அத தன் உடையிலோ அல்லது இடையில் கட்டப்பட்ட அந்த துண்டிலோ துடைக்க மாட்டார். அந்த எஞ்சிய திருநீரை நெற்றியில் இட்டுக்கொள்வார்.
இதுக்கு பேரு பயிலுதல்னு பேர். வீடுகள்ல பெரியவர்கள்ட்ட நீங்க திருநீர் வாங்கினீர்கள் என்றால் திருநீரை கொடுத்ததன் பின் தங்கள் விரல்ல ஒட்டி இருக்கக்கூடிய திருநீரை தங்கள் நெற்றியில பூசிக்கொள்வார். ஆகவே இது பயிலுதல்னு பேர். திருநீரை இட்டு கொள்ளுதலை பழக்கப்படுத்திக் கொள்ளும். இன்னும் சில வீடுகள் எல்லாம் பார்க்கலாம், அதிகாலையில எழுந்த உடனே அந்த பல் தேய்த்து இயற்கை நிலையில தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு வந்த உடனே திருநீர் இட்டுக்கொண்டு தீபம் ஏற்றுவார். பின்னாடி குளித்து அதன் பிறகு செய்யக்கூடிய பூஜையெல்லாம் அப்புறம். அதிகாலையில எழுந்த உடனே தங்களினது உடல் சுத்தி செய்து கொண்டு விளக்கேற்றி அதுக்கு உண்டான திருநீற்றிற்குன்ற ஒரு கப்பறை இருக்கும். அதுல அந்த படகு வடிவத்தில் இருக்கும். கடையில எல்லாம் கிடைக்கும். அது மரத்துல கிடைக்கும், உலோகத்துல கிடைக்கும், வெள்ளியில கிடைக்கிறது. அதுல விபூதி இருக்கும். எடுத்து ஈட்டுக் கொள்வார்கள். சொல்லும் போது சிவாய் என்று சொல்லுவார். இது பயிலனும் ஒரு அனிச்சை செயலாக திருநீர் இட்டு கொள்ளுதல் பழக்கத்தினுக்கு உட்படணும். இன்வாலண்டரி ஆக்ஷனா திருநீர் இட்டுக்கணும். அந்த அளவினுக்கு இது பயிலப்பட்டால் பயிலப்படுவது நீரு. இவ்வாறு பயிலப்படுதலை நீங்கள் மேற்கொண்டால் அது உங்களுக்கு எது தருமா? பாக்கியமாவது நீர். இந்த பாக்கியம்னாக்க அனைத்து செல்வத்துக்கும் பாக்கியம். 8 விதமான செல்வம் சொல்லுகிறார்கள் அல்லவா? பின்னாடி அதை 16 பேருன்னு வேற மாற்றினார்கள். திருமகளை 8 விதமாக கொண்டாடுதல் மரபு, அஷ்டலட்சுமி. ஆனால் பின்னாளில் அதை 16 பேரு என்று அபிராமி பட்டர் தன்னுடைய அஷ்டகத்துல சொல்றார். கலையாத கல்வி, குறையாத வயது, ஓர் கபடு வாராத நட்பு, கன்றாத இளமை, குன்றாத வளமை, ஒரு கழுப்பிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு, துய்யனின் பாதத்து அன்பரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதிக்கடவூரின் வாழ்வே, அமுதீதர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாணி அபிராமி. 16 பேர். அதுக்குத்தான் பாக்கியம்னு பேர். அவன் என்னப்பா பாக்கியவான்னு சொன்னா, உலகத்துல உண்டான எல்லா விதமான செல்வங்களும் அவங்கிட்ட இருக்கு. அவனுக்கு பேர் தான் பாக்கியவான். மக்கள் செல்வம் இருக்கு, பொருட்செல்வம், பொன் செல்வம், பதவி, அதிகாரம், எல்லா செல்வமும், வீரம், விவேகம், அப்படி பாக்கியத்தோடு அவன் இருக்கான். ஆகவே பாக்கியமாவது நீர். திருநீரே இத்துணை பாக்கியங்களையும் தரவல்லது. துயிலை தடுப்பது நீரு. துயில்னு சொன்னா இந்த இடத்துல இழிவானதுன்னு பொருள். இந்த சொல்லெல்லாம் அந்த காலத்திலிருந்து எடுத்துக்கணும். துயில்லாம் இங்க தூக்கம்னு எடுத்துக்க கூடாது. பின்னாடி நம்முடைய நடைமுறை தமிழ்ல துயில் என்பது தூக்கம் அப்படின்னு பொருள் கொண்டுட்டோம். இன்றைய தமிழ்ல, நவீன தமிழ்ல துயில் என்பது தூக்கம். துயிலாத பெண் ஒன்று கண்டேன், சினிமா பாட்டே கூட இருக்கு. ஆனால் இடைக்காலத்துல துயில் என்பது இழிவானது. துயில் என்றால் இழிவானவற்றை துயில்னு சொல்லும் மரபு இருந்தது, கேவலமானவைகள். ஆகவே துயிலை தடுப்பது நீர். நீங்க தூக்கத்தை தடுப்பது நீருன்னு எடுத்துக்கொண்டால் பொருள் தப்பா போயிடும். அருவருக்கத்தக்க கீழானவைகளை தடுக்க வல்லது நீர். உதாரணம், அந்த நீருன்றதுக்கு ஏன் அந்த அருவருக்க தகுந்த கீழானவற்றை தடுக்க வல்லது நீருன்றதுக்கு ஒரு நல்ல மேற்கோள் இந்த புராணத்திலேயே படிச்சிருக்கு. மெய்ப்பொருள் நாயனார் புராணம். மெய்ப்பொருள் நாயனாரை எவ்வாறாகிலும் கொல்ல வேண்டும்னு வந்த முத்தநாதன் சிவனடியார் வேஷத்துல வரான்.
சேக்கிழார் அழகா எழுதினார். மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் மடித்து கட்டி கையினுள் புத்தக கவளி ஏந்தி அதனினுள் படைக்கலம் கறந்து வைத்து மைபொதி விளக்கே அன்ன வந்தனன் முத்தநாதன். வந்தான், கொன்றுட்டான், அவரை கத்தியில் எடுத்து குத்திட்டான். இது அந்த அரவத்தை கேட்டு உள்ள வந்தான் மெய்ப்பொருள் நாயனாரினுடைய காவலன் தத்தன். உடனே தத்தன் இந்த முத்தநாதனை வெற்றத்துக்கு வாழ் எடுத்தான். மெய்ப்பொருள் என்ன சொன்னார், தத்தா இவர் நமர், நம்ம மாதிரியே திருநீர் அணிந்து சிவனடியார் போல வந்திருக்கார், இவரை கொல்லாத. நீ என்ன செய்யணும் தெரியுமா? இந்த செய்தி நல்ல வெளியே பரவிடும். வழியில இவனை எல்லோரும் கொல்லுதற்கு காத்திருப்பார்கள். அதனால பாதுகாவலோடு இவரை கொண்டு போய் நாட்டு எல்லையில விட்டுட்டுவார். ஆகவேதான் இந்த முத்தநாதன் செய்த அருவருக்க தகுந்த செயலை இந்த திருநீரு காப்பாற்றியது. அவன் அருவருக்க தகுந்த செயலை செய்தாலும் அவனை பிறர் கொல்லாத நிலைக்கு, தத்தன் போன்றிருக்கக்கூடிய மெய்க்காவலனும் கொல்லாத நிலைக்கு உட்படுத்தியது எது என்றால் இந்த திருநீர். பெரிய புராணத்திலே சான்று, ரெங்கியும் தேட வேண்டாம். ஆகவேதான் துயிலை தடுப்பது நீர். உங்களினுடைய அருவருப்பை, வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இழிவுகளை தடுக்க வல்லதாய் நீர். ஆகவே சுத்தம் அதாவது நீர். ரொம்ப அழகம். இந்த சுத்தம் அதாவதுன்றது சுத்தா அவத்தைன்ற பொருள் எடுத்துக்கணும். சுத்தா அவத்தைன்னா எதுன்னா, அவஸ்தையில சுத்தம் இல்லாத அவஸ்தை உண்டு. அது உலகியல் இன்பங்களினால் வரக்கூடியது. பேரின்பத்தினால் வரக்கூடியது சுத்த அவஸ்தைன்னு பேர். உதாரணம், உலக வாழ்க்கையில நாம ஒன்றை அடைவதற்கு போராடுறோம், அவஸ்தைப்படுறோம் இல்லையா? முதல் மதிப்பெண் வாங்க, உரிய கல்லூரியில சேர, அதன் பிறகு உரிய பதவியை அடைய, அந்த பதவியினால பெரும் பொருள் ஈட்ட, அதனால் வரக்கூடிய புகழை உருவாக்க அவஸ்தைப்படுறோம். எதுவும் எளிதாக கிடைப்பதில்லை. இதெல்லாம் உலக அவஸ்தை. இதற்கு மேலாக இறையோடு இரண்டர கலத்தல் என்ற நிலைக்கு போராடுறோம் இல்லையா? அதுக்கு பேரு சுத்தாவஸ்தை. அது துரியம், துரியாதீதம், சொப்பனம், சுழுப்தின்னு பேர். அந்த நிலைக்கு இந்த ஆத்மா தடுமாறும். அப்படிப்பட்ட நிலையை அடைய ஒவ்வொரு ஆத்மாவும் போராடும். ஆகவே இந்த சுத்தாவஸ்தைக்கு உட்படுகின்ற பொழுது அதற்கு துணையாக நின்று இந்த சுத்தாவஸ்தையில உங்களை ஈடுபடுத்தி மேலான பரகதிக்கு செலுத்துதற்கு துணையாக வருவது சுத்தம் அதாவது நீர். சுத்தாவஸ்தையை உங்களுக்கு காட்டிக் கொடுத்து அதன் வழி நீங்கள் நிற்பதற்கு உரு துணையாக இருப்பது இந்த திருநீர். அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. அயில்னா கூர்மை. இந்த இடத்துல இன்னொரு அழகு என்னன்னாக்க, இந்த அயில் என்ற சொல்லுக்கு கூர்மைன்ற ஒரு பொருள். இந்த கூர்மை என்பது திரிசூலத்தை குறிக்கும். இந்த திரிசூலம் சக்தியின் வடிவம். ஆகவே சக்தியின் வடிவத்தை, அதன் ஆக்கத்தை மூவிலை வேலாய் கொண்டுள்ள சிவனை, அந்த சிவனுக்கு உண்டான மேன்மையை திருநீறு தருகிறது. அயிலை பொலி தரு சூலம். சிவன் கையில பொலிவோடு இருக்கக்கூடிய சூலத்தினது ஆற்றல் சக்தி. அந்த சக்திக்கும் ஆற்றல் தருவது இந்த திருநீர். ஆகவே அயிலை பொலி தரு சூலத்து ஆலவாயான் திருநீர்.
திரு ஆலவாய் என்கின்ற இடத்தில் உள்ளவனது திருநீர் இத்தகு தகுதியை தரும். அடுத்த பாட்டுதான் தொடக்கமே ஒரு ஆபத்து. ராவணன் மேலது நீரு எண்ணத்தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவம் அறுப்பது நீரு. தராவணமாவது நீரு, தத்துவம் ஆவது நீரு. அராவணங் திருமேனி, அராவணங்கும் திருமேனி, ஆலவாயான் திருநீரே. இந்த பாட்டுல ஒரு முரண் இருப்பது போல நீங்க யோசிக்கலாம் வெளிப்படையா பாட்டை பார்த்தா. எப்படி? இராவணன் மேலது நீர். நம்மை பொறுத்த மட்டில் ராவணன் ஒரு மாற்று குறைந்தவனாக கருதப்படுகிறான். ராமகாதையின் வாயிலாக அவன் மாற்று குறைந்தவனாக கருதப்படுகிறான். அப்படிப்பட்ட ராவணன் மேலாக இந்த திருநீரை சொல்லி அதற்கு மேன்மையை தேடுவது எந்த விதத்தில் பொருத்தம்? ஞான சம்பந்தர் தன்னுடைய தேவார பதிகங்கள் ஒவ்வொன்றிலும் ராவணனை அழித்ததாக, ராவணனை அடக்கியதாக சிவபெருமான் இருந்தார் என்று ஒவ்வொரு பதிகத்திலையும் பாடியிருக்க. ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? அவருடைய பதிகத்துல 8, 9, 10, 11 4 தனித்தன்மை வாய்ந்தவை. அந்த 4 பாடல்ல ஒன்றில் நாரணனும் பிரம்மனும் தேடுவதை சொல்லுவர். அடுத்து ராவணன் கதையை சொல்லுவர் அடுத்த பாட்டில். அதற்கடுத்து பிற சமயத்தாரை ஏளனம் செய்தோ கண்டித்தோ தண்டித்தோ பாடுவார். 11வது பாடல்ல திருக்கடை காப்பு வைப்பார். மேலே சொன்ன 10 பாடலை படித்தவர்களுக்கு என்னென்ன நன்மை இக வாழ்விலும் பரவாழ்விலும் கிடைக்கும்னு சொல்லுவார். அப்படி பதிகம் தோறும் ராவணனை வென்றவன், ராவணன் கைலையை எடுத்த பொழுது அவன் ஆணவத்தை அழித்தவன், அவனை அந்த கைலையின் கீழாக துன்பத்தினுள் ஆழ்த்தியவன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த இந்த சம்பந்தர் இந்த இடத்துல ராவணன் மேலது நீரு. இப்ப நமக்கு என்ன நோக்கம்? ராவணன் சீதையை சிறையெடுத்தான், அபகரித்தான், களவாடினான். அவனை கொண்டு போய் திருநீற்றின் பெருமையோட பேசுவதா? ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா? இதுக்கு நான் சொல்லக்கூடியது நாலடியார்ல இருந்து ஒரு பாட்டை மேற்கோளா காட்டி ஓரளவு இதை புரிய வைக்கிறதுக்கு முயலாம். நாலடியார்ல ஒரு பாட்டு உண்டு. ஊர் அங்கண நீர் உறவு நீர் சேர்ந்தக்கால் பேரும் பெரிதாகி ஒரும் தீர்த்தமா, குலமாட்சி இல்லாரும் குன்று போல் நிற்பர் நலமாட்சி நல்லாரை சார்ந்து. இது நாலடியார் பாட்டு. இந்த பாட்டோட பொருள் என்னன்னா, அங்கணம்னு சொன்னா கழிவு நீர் செல்லக்கூடிய பாதை. நம்ம ஊர் மொழியில சொல்லணும்னா சாக்கடை, அங்கணம்னு பேர். ஊர் அங்கண நீர், ஊர்கள்ல பல வீதிகளின் வழியாக ஓடி வரக்கூடிய அந்த கழிவு நீர் உறவு நீர் சேர்ந்தக்கா, மிக உன்னதமான பெயரோடு விளங்கக்கூடிய நதியில போய் இது கலந்து விட்டது என்றால் என்னாகும்? பேரும் பிரிதாகி ஒரும் தீர்த்தமாய். அந்த அங்கண நீர் என்ற பெயர் கெட்டு இதுக்கு தீர்த்தம்ன்ற மகத்துவம் வந்து. இப்போ காசிக்கு போய் கங்கைய புனித நீர்னு சொல்றோம். அந்த கங்கையில எத்துணை அங்கணங்கள் கலக்கின்றன நமக்கு தெரியாது.
அதை நீங்க பார்க்க முடியுமா முடியாதா தெரியாது. ஆனால் கங்கை புனித நீர்னு சொல்லி கொண்டிருக்கு. நீங்க அதை கூட ரொம்ப மன்னிச்சு விடலாம். நம்ம ஊர்ல போய் கோவில்ல இருக்கிற குளங்கள்ல போய் பாருங்க, யாரேனும் கோவில் குளத்தை முறையா ஒழுங்கா வச்சிருக்கோமான்னு பாருங்க. அங்கதான் குளிக்கிறோம், அங்கதான் துணி துவைக்கிறோம். ஆனால் அந்த கோவில் குளத்திற்கு தீர்த்தம்னு பேர். அந்த தீர்த்தத்துக்கு ரொம்ப பெரிய பெருமைக்கு உண்டான பெயர்கள்லாம் உண்டு. அதாவது இகலோக பரம்னு சொல்லக்கூடியது எதுன்னா திரு அரங்கம் வைணவத்துல. அதாவது பரம்னு சொல்லக்கூடியது மேல இருக்கு, யாரும் போய் பார்த்தது இல்லை. ஆனால் இகலோக பரம்னா இந்த பூமியிலேயே பரமபதம் வேணும்னா அது ஸ்ரீரங்கம். வைணவர்களுக்கு கோவில்னா திரு அரங்கம் தான், வேற எதுவுமே கிடையாது. மலைன்னா திருப்பதி தான். அந்த திருக்கோவில் ஆகிய திருவரங்கத்துல இருக்கக்கூடிய குளத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சந்திர புஷ்கரணின்னு பேர். போய் குளத்தை பாருங்க. அதே போல திருநள்ளாறுல இருக்கக்கூடிய குளத்துக்கு பேரு நள தீர்த்தம்னு பேர். நளன் தன்னுடைய கலிதோஷம் நீங்க அந்த குளத்துல குளித்து அந்த குளத்தை உருவாக்கி அதுல குளித்து அந்த பின்னார் வரக்கூடியவர்களுக்கு இது பயன்படட்டும்னு வைத்தாங்க. இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல அந்த குளத்தை போய் பார்த்தீர்கள் என்றால் இதுவா புண்ணிய தீர்த்தம்னு பயம் வந்து. மேல ஒரு காலடிக்கு எண்ணெய் மிதக்கும். நீங்க தான் என்னதான் நல்லெண்ணெயை தேய்த்து கொண்டு அந்த குளத்துல முழுகி வெளியே வந்து அரப்பு தேய்த்து குளித்தாலும் முழுகி எழும்போது எண்ணெயோட தான் வெளியே வருவீங்க. அப்படியே கோவிலுக்கு போயிட்டு தங்கி இருக்கக்கூடிய விடுதிக்கு போய் மீண்டும் அங்கு குளித்தால் தான் அந்த எண்ணெய் பச போகும். இதெல்லாம் எப்படி புனிதம்னு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களில் நம்மால் செய்யப்படக்கூடிய தவறுகள், அந்த தவறுகளை மீறி நம்மால் அணிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சில சமய சின்னங்கள் நம்மை புனிதராக காட்டும். அவ்வளவுதான். அதனாலேயே நீ புனிதனாகி விட்டாய்னு பொருள் அல்ல. அது போல ராவணன் மேலது நீரு. ராவணன் என்னதான் ஆற்றல் பெற்றிருந்தாலும் அனுதினமும் சிவனை வழிபட்டாலும் யார் ஒருவராலும் செய்ய இயலாத ஆற்றலை கொண்டிருந்தாலும் அவன் செய்த தவறுதான். ஆகவே அவன் மேலும் திருநீரு இருந்தது. அதாவதுக்கு விளக்கம். இத்தகு ஆற்றல் உடையவனும் சிவனுக்கு அடிபணிந்தான். அவன் தவறு செய்ததையும் இதையும் சேர்த்து சொல்லக்கூடாது. ஆகவே இது எப்படி ராவணன் இவ்வாறு சீதையை சிறை எடுத்தானே, அவன் மேல திருநீர் இருந்ததுன்னா இப்ப திருநீருக்கு அவ்வளவு புனிதத்துவம் உண்டு என்றால் சிவன் பேர்ல ராவணன் பேர்ல எப்படி திருநீர்? ராவணன் இறைவன் சிவனை வழிபட்டதன் காரணமாய் திருநீரை குறியீடாக கொண்டிருக்கிறான். அதோட அதனால அவனது மேலே அந்த திருநீர் இருக்கு. அவன் எங்கும் புனிதனாலாம் இவர் சொல்லல. சில நேரங்கள்ல தவறானவர்கள் கூட, இப்ப நம்ம ஊர்ல எத்தனை துறவிகள் இருக்கான், பின்னாடி சிக்கிற வரைக்கும் அவனை எவ்வளவு பெரிய அளவுல நம்பி இருக்கும். அவன் இருக்கின்ற வரைக்கும் அப்படி ஒரு சிவப்பழமா காட்சி அளித்து, அப்புறம் சிக்கினதற்கு பிறகு இப்படியா சார் கவலைப்படும். அது போல் ராவணன் மேலது நீர். அதை விட அடுத்த வார்த்தை சொல்லிட்டு வார்த்தையை போட்டார் பாருங்க, எண்ணத்தகுவது நீர். ரொம்ப அழகான இடம் எதுனாக்க, எது உண்மை என்று நல்ல மக்களால் எண்ணத்தகுவதாய் இருப்பது நீர். ராவணன் மேலது நீரு, அதனை எண்ணத்தகுவதும் நீர். இது சரியா முறையா என்று நல்ல விதமான எண்ணங்களை நம்முள்ளே தோற்றுவிப்பதும் இந்த நீரு. அடுத்தது பராவணமாவது நீர். இந்த பராவணம்ன்றதுக்கு பேர் என்னன்னா சக்தி சொரூபமாய் இருப்பது நீர்.
பராவணம். பராரின்னு பேரு சக்திக்கு, பறைன்னு பேரு. பரன் சிவன், பறை சக்தி. பராவரி அவளுக்கு இன்னொரு பேரு. அம்பிகையினுடைய 1008 நாமங்கள்ல ஒரு நாமம் பராவரி. பராவனமாவது நீரு, சக்தியின் சொரூபமாக இருப்பது திருநீர். அதுவே ஆற்றல், அதுவே மிகப்பெரிய பலம். ஆகவே பராவனமாவது நீர், பாவம் அறுப்பது நீர். பாவம் கழிக்க கழியும், அந்த கழிக்க கழியக்கூடிய ஆற்றலை உங்களுள் வைத்து அந்த பாவத்தை நீங்கள் ஒப்ப கழிப்பதற்கு உதவுவது நீர். பாவத்தை போக்குறது இல்லை, பாவத்தை அறுப்பது. நீங்கள் கழித்ததன் பின் அந்த பாவம் வேறு, நீங்கள் வேறுன்னு பிரிச்சு கொடுத்து தொடர ஒண்ணாமல் தடுக்கும். சேர்ந்து இருத்ததை அறுக்கிறோம்னா அறுத்தது திருப்பி சேரக்கூடாது. பாவத்தை நீங்கள் கழித்தாயிற்று, கழித்ததன் பின் அந்த பாவம் மீண்டும் உங்களோடு சேரா வண்ணம் அறுத்து நீக்குவது இந்த நீரு. ஆகவே பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீர். தராவணம் அப்படின்றது தத்துவம்ன்ற பொருள். அது அதுவாய் நிற்றல், அதான் தத்துவம். தத்சது, அது அதுவாய் நிற்றல். வைணவத்துல ஒரு இடம் வரும், ஒரு அடியவர் போய் கேட்டாராம், பரன்றது எங்க, அது எத்தை தின்று எங்கு கிடக்கும்? அது அத்தை தின்று அங்கு கிடக்கும். தத்துவம்ன்றது என்ன? அது அதுவாய் இருத்தல் தத்துவம். நாம இருக்கிறது தான் தத்துவம். நம்முள் உண்டான ஆற்றலை நாம் அகப்பார்வையினால பார்த்து நம்மை யார் என்று உணர்வது தத்துவம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெக்கானிசத்தினுடைய உயர்ந்த மெக்கானிசம் எது தெரியுமா? நாம சிந்திப்பதன்படி செயல்படுவது உயர்ந்த மெக்கானிசம் இல்லை. நாம் சிந்தித்ததன்படி செயல்படுவதை அதன் வழி சிந்தித்து அந்த செயல்பாடு சரியானு முடிவு பண்றோம் பாருங்க, அதுதான் உயர் தத்துவம். அதுக்கு பேருதான் தராவணம்னு பேரு. தராவணம் என்பது தத்துவத்தை உணர்த்த வல்லது. தராவணமாவது நீரு, அந்த தத்துவத்தை உணருவதற்கு உண்டான வழிமுறையான அறிவை தருவதும் மெய்ப்பொருளை காட்டுவதும். எது தத்சது என்று உணருகிறீர்களோ அதனை உண்மை என்று உணர்த்துவதற்கு உரிய உதவியை செய்வதும் திருநீர். ஆகவே அரா அணங்கு திருமேனி, அரா வணங்கும் திருமேனி. வணங்குனாக்க இங்க தொழுதல்ன்ற பொருள் கிடையாது. வணங்குதல்னா வளைதல்னு அர்த்தம். பாம்பானது வளைந்து நிலையில கழுத்திலும் தலையிலும் கையிலும் பொருந்த கொண்டிருக்கக்கூடிய சிவன். பாம்பினை வளைவாக கழுத்துல தலையில புஜங்கள்ல கொண்டிருக்கக்கூடிய சிவன். அரா வணங்கும் திருமேனி. பாம்பு வணங்கல சிவபெருமான, பாம்பு வளைந்து அவன் உடம்புல ஆபரணமா இருக்கு. வணங்குதல்னா வளைந்தான்ற பொருள் எடுத்து. அரா வணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. ஆலவாய் எனும் தலத்தது திருநீராக இருக்கிறது. அடுத்த வார்த்தை இனிமே வந்துட்டார் இல்லையா? ராவணன் மேலது நீர். ராவணனை சொல்றதுக்கு ராவணன் 8ஆம் பாட்டு 9 பாருங்க. மாலோடு அயன் அறியாத வண்ணம் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆலம் அது உண்டமிடற்று எம் ஆலவாயான் திருநீரே. ரொம்ப அழகான எளிமையான பாட்டு. மாலோடு அயன், மால்னா திருமால்,
அயன்னா பிரம்மன். இருவரும் சிவனது திருவடி திருமுடியை தேட முயன்றார்கள். ஆகவே அவர்கள் அறியாத வண்ணமும் உள்ளது நீர். அந்த வண்ணமும் உள்ளதுனாக்க இந்த உம்மை போட்டதுனால என்னாச்சு? அவர்களாலும் அறிய முடியாத பெருமைக்கு உடையது திருநீர். எப்படி? இறைத்தன்மை உடைய திருமாலாலும் பிரம்மனாலுமே இந்த திருநீற்றினது பெருமையை உணர முடியாது. அவ்வளவு உன்னதமானது. ஆகவே மாலோடு அயன் அறியாத வண்ணமும் அவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத அளவினுக்கு சிறப்பினை உடையது திருநீரு உள்ளது நீரு. மேல் உரை தேவர்கள், வானத்தில் வாழக்கூடிய, மேல்லாம் வானுலகு, வானுலகில் வாழக்கூடிய தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு அவர்கள் உடலிலே அணிந்து கொண்டு மகிழ்வது எது என்றால் இந்த திருநீரு. அதுக்கப்புறம்தான் ஏல உடம்பு இடர் தீர்க்கும், ஏலம் தீர்க்கும் இன்பம்னாக்க ரொம்ப நுணுக்கமா சொல்லுவோம். பிறவிதோறும் ஒரு உடல் எடுக்கிறோம் இல்லையா? ஏல உடம்பு இடர் தீர்க்கும், ஏழுதல். இந்த பிறவியில மானுடரா பிறந்திருக்கும். இதற்கு முன்னாடி மாணிக்க வாசகர் சொன்னார் இல்லையா? புல்லாய் பூடாய் புழுவாய் பறவையாய் பல்வேறு விருகமாய் கல்லா மனிதராய் கல்லாய் தேவராய் நரகராய் என்று உழன்றும் தாவர ஜங்கமத்துள் பிறந்து பிறந்து இழைத்தோம். அப்போ ஒவ்வொரு பிறவியிலும் ஏதோ ஒரு உடம்ப பெறுகிறோம். அந்த உடம்பு எடுப்பதினால் வரக்கூடிய இடரை தீர்ப்பது இந்த நீர். ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீர். பிறவிதோறும் எடுக்கக்கூடிய இந்த உடல் வாதனையை நீக்கி இன்பம் தருவது நீர். ஆலம் அது உண்டமிடற்று, ஆலம் என்கின்ற நஞ்சினை உண்டவனாகிய கண்டத்தை உடையவன் சிவன். எம் ஆலவாயான் திருநீரே, அவன் இருக்கக்கூடிய அந்த ஆலவாய் என்கின்ற இடத்தினுக்கு உரியது இந்த நீர். சரி, அடுத்தது பிற சமயர்களை திட்டணும் இல்லையா? திட்டிடுற. குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டி கைப்பிப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளார் ஏந்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் ஆலவாயான் திருநீரு. இந்த குண்டிகை அப்படின்றது இந்த சமணர்கள் கையில நிரந்தரமா கமண்டலத்தை ஏந்தி இருப்பார். ஒரு நீர் கொள்ளும் பாத்திரம், அதுக்கு குண்டிகைன்னு பேரு, கமண்டலம்னு பேரு, நீர் கொள்ளும் பாத்திரம். ஆகவே அவர்கள் எப்பவுமே அந்த கையில நீரை வைத்து தெளிப்பார்கள் எல்லார் மீது. ஆகவே கையர், அதை நிரந்தரமாக கையகம் கொண்டுள்ள சமணர்கள், கையர்களோடு சமணர்களோடு சாக்கியர். அன்றைக்கு சாக்கியம் என்ற ஒரு தத்துவம் இருந்தது, சாக்கிய கோட்பாடுகள். அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பழைய சாங்கியர்கள் கடவுளை ஏத்துக்கல. பின்னர் வந்த நியோ சாங்கியர்கள், புதுவிதமாக வந்த சாங்கியர்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த சாக்கியர் கூட்டமும் கூட, இந்த சமணர்களும் சாக்கியர்களும் அவர்கள் கண்டி கைப்பிப்பது நீர், கண்டு திடுக்கிடுவார்களாம், ஆச்சரியப்படுவார்களாம். இந்த திருநீருக்கு இவ்வளவு மகத்துவம் உண்டா என்று. ஏன்னா சமணர்கள் நேரடியா பார்த்துட்டான். திருநீரை பாண்டியன் மீது தடவின உடனே அவனது வெப்பு நோய் போயிற்று. அதனால அவர்கள் கண்டு திகைத்தார்களாம். கண்டு திகைப்பிப்பது நீர், ஆச்சரியப்பட்டார்களாம். இந்த திருநீருக்கு இவ்வளவு ஆற்றலா என்று கருத இனியது நீர். இந்த திருநீற்றின் மகத்துவத்தை எண்ணி எண்ணி மகிழலாம். திருநீரு எண்டிசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீர். அதாவது எல்லா திசைகளிலும் வாழும் மெய் உணர்வு உடையவர்களால் என்றென்றும் புகழப்படுவது இந்த நீர்.
என் திசைப்பட்ட எல்லா திசைகளிலும். ஆகவே என் திசைப்பட்ட பொருளார் மெய்ப்பொருளை உணர்ந்து அனைத்து திக்குகளிலும் இருக்கக்கூடியவர்கள் ஏத்தும் தகையது எந்நாளும் புகழப்படக்கூடியதாய் இருப்பது இந்த திருநீரு. அண்டத்தவர் பணிந்து ஏத்தும். அண்டத்தவர்னா தேவர்கள். அண்டம் என்றால் வானுலகு. வானுலகில் வாழும் இந்திரன் முதலாகிய தேவர்கள் வந்து வணங்கக்கூடியதாய் உள்ள தலம் திரு ஆலவாய். அந்த ஆலவாயான் என்கின்ற சிவபெருமானால் தரப்படுவதும் அவனால் அணியப் பெறுவதுமாகிய இந்த திருநீரு இத்தகு சிறப்புகளுக்கு உரியது. இப்படிப்பட்ட இந்த திருநீரின் பெருமையை எடுத்து விளக்கக்கூடிய இந்த பதிகத்தை யாரெல்லாம் கற்கிறார்களோ அவர்களுக்கு என்னவாகிய நன்மை ஏற்படும்னு கடைக்காப்புல சொல்றார். அதுதான் 11வது பாட்டு. ஆற்றல் அடல் விடையேறு மால ஏறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணி ஆயின தீர சாற்றிய பாடல் பத்தும் வல்லார் நல்லவர் தாமே. என்ன அழகு பாருங்க. ஆற்றல் அடல் விடையேறு. ஆற்றல் மிகுந்த, அடல்னாக்க போர்க்களத்திலே வெல்லுதற்கு உரிய, பகைவர்களை கொல்லுதற்கு உரிய ஆற்றலை பெற்ற விடைனா காளை. காளை வாகனத்தின் மீது ஏறிய ஆலவாயான் திரு ஆலவாய் என்ற தலத்தினுக்கு உரிய சிவபெருமானால் அங்கீகரிக்கப்பட்ட திருநீற்றை போற்றி, அப்படிப்பட்ட திருநீற்றை புகழ்ந்து, புகழி நிலாவும் பூசுரன், புகழி என்ற ஊரினை விளக்க வந்த பூசுரன் ஆகிய ஞான சம்பந்தன். என்ன அழகான வார்த்தை. பூமியில் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை வாய்ந்தவர் சுரர் தேவர்கள். பூசுரன் பூமியில இருக்கக்கூடிய இறைத்தன்மை வாய்ந்த ஞான சம்பந்தன். தேற்றி தென்னன் உடல் உற்று, அந்த ஞான சம்பந்தனால் சைவ சமயத்தினுடைய இன்றியமையாமையை தெளிவித்து, தேற்றி தெளிவித்து, தென்னன் உடல் உற்ற, தென்னன் பாண்டியன், பாண்டியன் அது உடலிலே உற்ற தீப்பிணி ஆயின, வெப்பு நோய் என்கின்ற சுடுதற்கு உண்டான தீயினை போன்று சுடுதற்கு உண்டான வெப்பு நோயினை தீர முற்றிலுமாக அழிக்க சாற்றிய பாடல்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த நோயினை தீர்ப்பதற்காக சம்பந்தரால் பாடப்பெற்ற இந்த பாடல்கள் 10னையும் சாற்றிய பாடல்கள் 10ம் வல்லார். வல்லவர்னா யாரெல்லாம் தொடர்ந்து பாடுகிறார்களோ அவர்களுக்கு ஓத வல்லார். நல்லவர் ஆவார்னா எக்காலத்தும் நன்மைக்கு உரியவர்கள் ஆவார். நல்லதுன்னா நன்மைன்னு அர்த்தம். இதனை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நன்மையும் வந்து சேரும். நன்மை என்பது அவர்களுக்கு உரியதாகும் என்பதாக இந்த திருநீற்று பதிகத்தின் கடைக்காப்பினை சொல்லி முடிக்கின்றார். ஆகவே நாமும் ஓதியிருக்கோம், நமக்கும் எல்லா விதமான நன்மைகளும் பயக்கும் என்பதாக உணருவோம். சரியா?